நீ படி, உன் இறைவன் பேரால் இதை நீ படின்னு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நாலேஜ் வந்து அவ்வளோ விரும்புகிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வந்துக்கிட்டுன்னு, இன்றைக்கி நம்ம வந்து என்ன விதமான நாலேஜ் நம்ம சீக் பண்ணணும்னாலும், அதாவது மார்க்கத்தில் என்ன விதமாக நம்ம நோன்பு எப்படி வைக்கணும், நம்ம வந்து தொழுகை எப்படி தொழுணும், எக்ஸட்ரா 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 எல்லாத்தையும் தாண்டி முதல்ல குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பற்றி எப்படி நம்மள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன் இறைவன் பேரால் நீ சொல்லி இதை படி. மாஷா அல்லாஹ். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து விஸ்டம் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த நூதுல் அல் குர்ஆன்றது வந்து குர்ஆன் இறங்குன்றது ஒன்று. ஆனால் அதையும் தாண்டி வந்துக்கிட்டு மெயினான விஷயம் என்னென்னா வந்துக்கின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இந்த வார்த்தை எங்கே இறங்குச்சுன்னா லவ் மஃபூஸ்லேருந்து கடைசி உலக வானத்துக்கு தான் இறங்குச்சான். அந்த உலக வானத்துக்கு இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துக்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துக்கிட்டு ஹீரா மலைக்கு வந்து அந்த ஆயத்தை எடுத்துகிட்டு போய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஓத சொன்னாங்களாம். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த ஆயத்தை நம்ம வந்து இந்த ரமதான் மாதத்தில் வந்து இன்ஷா நிறைய அமல் பண்ணோம். அதே